the page view widget. ஸோ இந்த பேஜ் வியூ widgetல நம்ம என்ன கிரியேட் பண்ணோம்னா ஆஸ் யூஷுவல் நம்ம ஒரு பேஜஸ்லாம் கிரியேட் பண்ண போறோம். ஸோ அந்த பேஜஸ் வந்து எப்படி வியூ பண்ணியிருக்கோம்னா இது வரையும் நம்ம லிஸ்டா தான் வியூ பண்ணியிருப்போம். ஐ மீன் நெக்ஸ்ட் பேஜ் கீழே நேவிகேஷன் வழியா யூஸ் பண்ணுவோம். பட் நம்ம ஸ்க்ராலபிள் வழியா நம்ம யூஸ் பண்ணதே இல்லை. ஸோ இந்த பேஜ் வியூல நம்ம ஸ்க்ராலபிள் வழியா நம்ம யூஸ் பண்ண போறோம். பட் வந்து இந்த ஒவ்வொரு பேஜும் ஒவ்வொரு இண்டிவிஜுவல் லிஸ்டா தான் நம்மளுக்கு வந்து விசிபிள் ஆகும். ஸோ இது எப்படி கிரியேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். பட் இது நேவிகேட் ஆகாது. நம்மளோட பேஜை வந்து ஸ்க்ரால் பண்ணாவே ஐ மீன் நம்ம ஸ்வைப் பண்ணாவே நம்ம பேஜஸ் வந்து ஸ்க்ராலபிள் ஆகும். ஸோ இது வந்து தனித்தனியான பேஜ் லிஸ்ட்ல வந்து கிரியேட் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ இது எப்படி கிரியேட் பண்ணலாம்னு சொல்லிட்டு இப்போ பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் என்னோட பில்டர்ல மெட்டீரியல் ஆப்ல ஃபாலோ பண்ணி என்னோட ஹோம் வந்து பேஜ் வியூ அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து பிளேஸ் பண்றேன். ஸோ இதுதான் நம்மளோட ஸ்க்ராலபிள் விட்ஜெட் ரெப்ரசென்ட் பண்றதுக்காக யூஸ் பண்ற இண்டிவிஜுவல் பேஜ். ஃபர்ஸ்ட் வந்து நம்ம சைல்டு வந்து கிரியேட் பண்ண போறோம். ஸோ இந்த சைல்டு எதை இண்டிகேட் பண்ணா நம்மளோட சைல்டு ப்ராப்பர்ட்டி இண்டிகேட் பண்ணோம். நம்மளோட பேஜ் வியூ இருக்குல்ல அதை வந்து ஒரு விட்ஜெட்டா கன்சிடர் பண்ணி அந்த கேசஸ் மூலியமா என்னெல்லாம் நம்ம கண்டிஷன் கொடுக்க போறோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த லிஸ்ட்ல வழியா தான் நம்ம பார்க்க போறோம். ஸோ இந்த லிஸ்ட்ல நான் ஃபர்ஸ்ட் என்ன பண்றேன்னா ஒரு கண்டெய்னர் கிரியேட் பண்றேன். ஃபாலோட் பை அந்த கண்டெய்னர் எனக்கு ப்ளூ கலர்ல விசிபிள் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்றேன். நெக்ஸ்ட் இந்த கண்டெய்னருக்குள்ள ஒரு சைல்ட் ப்ராப்பர்ட்டி இருக்கணும். அந்த சைல்ட் ப்ராப்பர்ட்டில ஒரு டெக்ஸ்ட் இருக்கணும். அது என்னமா விசிபிள் ஆகணும் பேஜ் 1 அப்படின்னு சொல்லிட்டு விசிபிள் ஆகணும். நெக்ஸ்ட் வந்து ஸ்டைல் வந்து கொடுத்துருக்கேன். இதோட ஃபாண்ட் வந்து 750 அப்படின்னு சொல்லிட்டு பிளேஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இது என்ன பண்ணும்னா நார்மலான ஒரு நார்மலான ஒரு கண்டெய்னர் உங்களுக்கு பிளேஸ் பண்ண மாதிரி இருக்கும். ஸோ இதுதான் உங்களோட பேஜ் 1. நீங்க ஸ்வைப் பண்ணி இல்லைன்னா நீங்க என்ன மூவ்மெண்ட் பண்ணாலும் நீங்க கிளிக் பண்ணாலும் இது வந்து ஒர்க் ஆகாது. ஸோ இது வந்து முதல் பேஜ். ஸோ இந்த பேஜ் மாதிரி இந்த கண்டெய்னர் மாதிரி நான் இன்னும் ஒரு 2-3 கண்டெய்னர் வந்து பிளேஸ் பண்றேன். ஸோ ஃபார் தட் நான் வந்து கண்டெய்னர் 2 வந்து கொடுக்குறேன். ஸோ இது வந்து பேஜ் 2ன்னு இருக்கு. இதுல என்ன பிளாக் கலர் கொடுத்துருக்கேன். ஃபாண்ட்டும் அதே சேம் கொடுத்துருக்கேன். ஸோ இப்போ உங்க ப்ரோக்ராமை ரன் பண்ணி பார்த்தீங்கன்னா யூ கேன் கெட் த டூ ஸ்க்ராலபிள் பேஜ். ஸோ இதுதான் பேஜ் 1னா நீங்க ஸ்வைப் பண்ணீங்கன்னா யூ கேன் கெட் த பேஜ் 2. பாருங்க இது வந்து பேஜ் 2 ஆயிருக்கு. ஸோ வந்து இது போல எனக்கு மல்டிபிளான பேஜ் வந்து கிரியேட் பண்ணனா நெக்ஸ்ட் ஒரு கண்டெய்னர் நீங்க கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கு நான் கிரீன் கலர்னு சொல்லி கொடுத்துருக்கேன். பேஜ் 3 அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்கேன். ஸோ இப்போ உங்க ப்ரோக்ராமை ரன் பண்ணி பார்த்தீங்கன்னா மேனுவலா உங்களுக்கு பேஜ் 3 வெரி கிரியேட் ஆயிருக்கும். ஐ மீன் ஸ்க்ரால் பண்ணா பேஜ் 1 பேஜ் 2 ஃபாலோட் பை பேஜ் 3. ஸோ இந்த மாதிரி நேவிகேட் ஆகாமையே ஸ்க்ரால் பண்ற மூலமா நீங்க இந்த பேஜ் வியூவை கொடுத்தீங்கன்னாவே உங்களுக்கு ஸ்க்ராலபிள் மூலியமா ஒரு லிஸ்ட் கிரியேட் ஆகி ஒவ்வொரு பேஜும் தனித்தனியா உங்களுக்கு விசிபிள் ஆகும்.